கப்பர்நகும் என்ற ஊரில் வசித்து வந்த நூற்றுக்கதிபதியின் பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையாயிருந்தான். அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்ட போது அவர் வந்து தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொள்ளும்படி யூதருடைய மூப்பரை அவரிடத்தில் அனுப்பினான். இந்த நூற்றுக்கதிபதி யூதருக்கு ஒரு ஜெப ஆலயத்தை கட்டித்தரக்கூடிய அளவிற்கு ஆஸ்தியும் அதனால் மக்களிடையே நல்ல அந்தஸ்தும் தன் பதவியின் நிமித்தம் அதிகாரமும் உடையவனாக இருந்தான். இயேசு அவனை குறித்து அறிந்த பிறகு அந்த மூப்பர்களுடனே அவனுடைய வீட்டுக்கு சமீபமாய் சென்றபோது நூற்றுக்கதிபதி தன் சிநேகிதரை நோக்கி, நீங்கள் அவரிடத்தில் போய், ஆண்டவரே, நீர் வருத்தப்பட வேண்டாம். நீர் என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று சொல்ல சொன்னான். இயேசு வேலை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்பி தமக்கு பின் செல்கிற திரளான ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அனுப்பப்பட்டவர்கள் வீட்டுக்கு திரும்பி வந்த போது வியாதியாய் கிடந்த வேலைக்காரன் சுகமடைந்திருக்கிறதை கண்டார்கள். எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களால் தகுதியானவர்கள் அல்ல. எங்களுடைய தகுதி தேவனால் உள்ள இருக்கிறது என்று பரிசுத்த வேதாகமம் கூறுகிறது. இந்த நூற்றுக்கதிபதி தனது ஆஸ்தியையும் அந்தஸ்தையும் அதிகாரத்தையும் தனக்காக பயன்படுத்தவில்லை. தன் வேலைக்காரனின் சுகவீனத்தை காரணம் காட்டி இயேசு கிறிஸ்துவை தான் சந்தித்தோ அல்லது தனது வீட்டிற்கு அழைத்தோ அவன் பிரபலமாக முயற்சி செய்யவும் இல்லை. அந்த நூற்றுக்கதிபதியின் தாழ்மை, தன் வேலைக்காரனின் மேலிருந்த பிரியம், எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள அபார விசுவாசம், இவைகள் தான் அந்த வேலைக்காரனின் அற்புத சுகத்திற்கு வழிவகுத்தது. நாம் எதை செய்தாலும் எந்த நோக்கத்துடன் செய்கிறோம் என்பதை கர்த்தர் நன்றாகவே அறிவார், சாத்தானும் அறிவான். ஆகவே இதில் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நல் மனதுடனும் நல்ல நோக்கத்துடனும் எல்லாவற்றிலும் செயல்பட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வைக்கும் போது எப்பேற்பட்ட ஆபத்திலிருந்தும் வியாதியிலிருந்தும் அவர் விடுவிக்க வல்லவராகவே இருக்கிறார்.